my own world of make-believe. Hello guys, நான் உங்க ராகுல் and welcome back to my channel. So சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் என்னென்ன வீடியோ வருதோ எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இருக்க மற்ற சில பீப்புளுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷனாக போய் சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஃபுட் பிரிண்டிங்கோட கவுண்டர் மெஷர்ஸ். ஸோ ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து பார்த்துட்டோம். செகண்ட் மாடியூல் ஆக்சுவலி. ஸோ ஃபுட் பிரிண்டிங்னா பேசிக்கலி இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன வகையில் என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் ஃபுட் பிரிண்டிங்லாம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு ஓவர் வியூவாக சொல்லியிருக்கேன். அண்ட் ஒரு சில டூலோட டெமான்ஸ்ட்ரேஷன் தான் காமிச்சேன். காலையில் எனக்ஸ்ல 2-3 டூல் நான் காமிச்சிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட நார்மல் வெப்சைட்ஸ், நிறைய வெப்சைட்ஸ் மூலியமா எப்படி வந்து ஃபுட் பிரிண்டிங் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுத்துருந்தேன். கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டூலோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் டூல் இருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க அந்த டூலோட ஹெல்ப் மெனுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே அந்த டூல்ல வேற என்னெல்லாம் பண்ண முடியும்னு வந்து நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? மோரோவர் எல்லா டூலுக்குமே பாத்தீங்கன்னா அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன், அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்க அதை ரீட் பண்றது மூலியமாவும் எல்லாமே வந்து கத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபுட் பிரிண்டிங்கோட கடைசி வீடியோ இன்னைக்கு தான். ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபுட் பிரிண்டிங் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணோம். அந்த மாதிரி நம்மள யாரும் ஃபுட் பிரிண்டிங் பண்ணாம இருக்க நம்ம என்ன மாதிரியான கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ரெஸ்ட்ரிக்ட் தி எம்ப்ளாயி ஆக்சஸ் டு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் ஃப்ரம் த ஆர்கனைசேஷன் நெட்வொர்க். இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடத்துறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கம்பெனி பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம வெளில ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. நம்ம கம்பெனி யாராச்சும் ஃபுட் பிரிண்டிங் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது முதல் விஷயம் வந்து நம்ம ஆர்கனைசேஷனோட நெட்வொர்க்ல இருந்து எந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது வந்து இப்போ நம்ம கம்பெனில எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம கம்பெனியோட கம்ப்யூட்டர்ஸ், நம்ம கம்பெனியோட நெட்வொர்க், அதுல இருந்து அவங்க சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் ஆக்சஸ் பண்ணாம இருக்கணும்னு சொல்றாங்க. கான்ஃபிகர் வெப் சர்வர்ஸ் டு அவாய்ட் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். நம்ம வெப் சர்வர்ஸை வந்து செக்யூரா கான்ஃபிகர் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான ஃபயர்வால் எனேபிள் பண்றது மூலியமாவோ இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வைக்கிறது மூலியமாவோ வந்து நம்ம பண்ண முடியும். எஜுகேட் எம்ப்ளாயிஸ் டு சூடமன்ஸ் ஆன் பிளாக்ஸ், குரூப்ஸ் அண்ட் ஃபாரம்ஸ். இப்போ நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் வந்து லைக் பிளாக் ரைட்டிங் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு குரூப்ல ஃபாரம்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க என்னென்ன வெப்சைட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்றத கேர்ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணணும். கம்பெனி இன்ஃபர்மேஷன் எல்லாம் திடீர்னு வந்து ஷேர் பண்ணிடக்கூடாது. அடுத்த பாயிண்ட் அதுதான், டூ நாட் ரெவல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன் பிரஸ் ரிலீஸ், ஆனுவல் ரிப்போர்ட், ப்ராடக்ட் கேட்லாக் எக்ஸெட்ரா. ஒரு ப்ராடக்ட் நம்ம விற்கிறோம், அதோட கேட்லாக் ஒன்று ரெடி பண்ணுறோம், இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறோம், இல்லை ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம எந்த ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் லீக் பண்ணலையா அப்படின்றத ஒரு 1 டைமுக்கு ஒரு 2-3 டைம் நல்லா என்ஷோர் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து பண்ணணும். லிமிட் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ்ட் ஆன் த வெப்சைட் ஆர் இன்டர்நெட். கம்பெனி வெப்சைட்லையோ இல்லை சோஷியல் மீடியா சைட்ஸ்லயோ நம்ம பப்ளிஷ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நம்ம லிமிட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நெட்டில் அவைலபிளாக விடக்கூடாது. யூஸ் ஃபுட் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் டு டிஸ்கவர் அண்ட் ரிமோட் எனி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் அவைலபிள். இப்போ நம்மளே ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஹையர் பண்ணியோ இல்லை நம்மளே கூட ஒரு ஃபுட் பிரிண்டிங் பண்ணி நம்ம கம்பெனி பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால கேதர் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கணும். அது எதன் மூலியமா கேதர் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த சோர்ஸ் வந்து நம்ம பிளாக் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இல்லையா? நம்ம இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. ப்ரிவென்ட் சர்ச் இன்ஜின் ஃப்ரம் கேஷிங் வெப் பேஜ் அண்ட் யூஸ் அனானமஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ். அனானமஸாக ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அண்ட் மேலும் வந்து சில விஷயங்கள் இருக்கு. டெவலப் அண்ட் என்ஷூர் செக்யூரிட்டி பாலிசிஸ் டு ரெகுலேட் த இன்ஃபர்மேஷன் தட் எம்ப்ளாயிஸ் கேன் ரெவல் டு தேர்ட் பார்ட்டிஸ். அதாவது நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷனை யார்கிட்டலாம் சொல்லலாம், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து செக்யூரா வச்சுக்கணும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி பாலிசி வந்து நம்ம வச்சிருக்கோம். செட் அப்பார்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஎன்எஸ் ஆர் யூ ஸ்பிளிட் டிஎன்எஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆத்தரைஸ்டு சர்வீஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஹாஸ்ட் டிக்லாம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம டிஎன்எஸ் ரெக்கார்ட் வச்சு நம்ம பண்ணும்போது ஜோன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் இப்போ சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. ஸோ அந்த மாதிரி ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணணும். டிசேபிள் டைரக்டரி லிஸ்டிங் இன் வெப் சர்வீசஸ். டைரக்டரி லிஸ்டிங் அப்படின்றத வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வைக்கணும். அதாவது நம்ம வெப்சைட்ல வந்து என்னென்ன டைரக்டரிஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே வந்து பப்ளிக் அவைலபிளாக இருக்கக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கணுமோ அது மட்டும் தான் அவைலபிளாக இருக்கணும். அட்மினுக்கு மட்டும்தான் சில விஷயம் அவைலபிளாக இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணி வைக்கணும். கண்டக்ட் பீரியாடிக் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங் டு எஜுகேட் எம்ப்ளாயிஸ் அபவுட் வேரியஸ் சோஷியல் இன்ஜினியரிங் ட்ரிக்ஸ். நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு சோஷியல் இன்ஜினியரிங் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஆப்ட் ஃபார் பிரைவசி சர்வீசஸ் அண்ட் ஹூ இஸ் லுக்அப் டேட்டாபேஸ். ஹூ இஸ் லுக்அப்ல வந்து இப்போ நம்ம பார்த்துருந்தோம் சில வெப்சைட்டுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரைவேட் அன்டிஸ்க்ளோஸ்டு அப்படின்லாம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷனை ஹூ இஸ் லுக்அப்ல கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். அவாய்ட் டொமைன் லெவல் கிராஸ் லிங்கிங் ஃபார் கிரிட்டிக்கல் அசெட்ஸ். நம்ம கிரிட்டிக்கல் அசெட்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈஸியாக டொமைன் மூலியமா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்.
என்கிரிப்ட் அண்ட் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து என்கிரிப்ட் பண்ணி வைக்கணும், இல்லை பாஸ்வேர்ட் வச்சு செக்யூர் பண்ணி வைக்கணும். பிளேஸ் கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட்ஸ் பிசினஸ் பிளான்ஸ் ப்ராப்பர்ட்டி பிளான்ஸ் ஆஃப்லைன் டு ப்ரிவென்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரொம்ப கிரிட்டிக்கலான டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதை மோஸ்ட்லி டிஜிட்டலைஸ் பண்ணாமல் மேனுவலாகவே வந்து ஃபிசிக்கலாக வச்சிருக்கிறது நல்லதுன்றாங்க. ட்ரெயின் எம்ப்ளாயிஸ் டு த்ராட் சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட அதே தான். சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணணும். சானிடைஸ் த டீடைல்ஸ் ப்ரொவைடட் டு இன்டர்நெட் ரெஜிஸ்டர்ஸ் டு ஹைட் த டைரக்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ரொம்ப பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாயோட பர்சனல் ஃபோன் நம்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து வெளில போகாத அளவுக்கு செக்யூராக இருக்கும். டிசேபிள் ஜியோ டேக்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கேமராஸ் டு ப்ரிவென்ட் ஜியோ லொகேஷன் ட்ராக்கிங். இப்போ நம்ம கேமரா போஸ்ட்லாம் போடுறோம், ஃபோட்டோஸ்லாம் போடுறோம் அப்படின்னும் போது அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து லொகேஷன் கேப்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் லொகேஷன்லாம் கேப்சர் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது முக்கியம். அவாய்ட் ரிவலிங் ஒன்ஸ் லொகேஷன் அட் ட்ராவல் பிளான்ஸ் அண்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போக போகிறோம், எங்கேருந்து வரோம் அப்படின்ற மாதிரியான லொகேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் சோஷியல் மீடியா சைட்ஸில் ஷேர் பண்ணுறது தவிர்க்கணும். டர்ன் ஆஃப் ஜியோ லொகேஷன் ஆக்சஸ் ஆன் ஆல் மொபைல் டிவைசஸ் வென் நாட் ரெக்வயர்ட். லொகேஷனை வந்து மோஸ்ட் ஆஃப் த மொபைல் டிவைசஸ்ல எப்பவுமே வந்து ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். என்ஷூர் தட் நோ கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இஸ் டிஸ்பிளேட் ஆன் நோட்டீஸ் போர்ட் ஆர் வால்ஸ். எந்த கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனையும் பப்ளிக்காக தெரிகிற மாதிரியான இடத்துல வந்து வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ எஸ், இந்த மாடலோட மொத்த சம்மரி பேசிக்கலி வந்து என்னன்னா, நம்ம ஃபுட் பிரிண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் அதுலேருந்து முதல்ல வந்து ஆரம்பிச்சிடணும். அப்புறம் ஃபுட் பிரிண்டிங் வந்து சர்ச் இன்ஜின் மூலியமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடணும். அப்புறம் நெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய வெப் சர்வீசஸ் மூலியமாகவும் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலியமாகவும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடணும். அப்புறம் வெப்சைட் ஃபுட் பிரிண்டிங் பற்றி பார்த்துடணும். இமெயில் ஃபுட் பிரிண்டிங் அப்படின்றது வந்து நம்ம பார்த்த சில டூல்ஸ்லேயே வந்து எனேபிளாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஹூஇஸ்னா என்னன்னு பார்த்துருந்தோம், டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங் பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் நெட்வொர்க் ஃபுட் பிரிண்டிங் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ட்ரேசர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஃபுட் பிரிண்டிங் த்ரூ சோஷியல் இன்ஜினியரிங் மூலியமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்டான ஃபுட் பிரிண்டிங் டூல்ஸ், நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் சில டூல் மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுட் பிரிண்டிங் பற்றின கான்செப்ட். ஓகேவா? ஸோ அடுத்த மாடியூலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேனிங். அதாவது வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து பேசிவாக வந்து கெயின் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நம்மளோட டார்கெட் கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுறது அப்படின்றதோட ஒரு ஓவர் வியூவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செகண்ட் மாடியூல் வரைக்கும் வந்து பார்த்துருந்தோம். என்ன மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும், ஒரு கம்பெனி பற்றியோ ஒரு இண்டிவிஜுவல் பற்றியோ எப்படிலாம் வந்து பண்ண முடியும், என்னென்ன வழிகளில் பண்ண முடியும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் மூலியமாக பண்ண முடியும், அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ எஸ், இந்த வீடியோவில் வந்து இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. பர்ப் சூட் அப்படின்ற ஒரு டூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டூல் வந்து பார்த்து முடிச்சு இந்த வீடியோ வந்து என் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஸ்கேனிங் அப்படின்ற அந்த ஃபேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? எத்திக்கல் ஹேக்கிங்கோட அடுத்த ஃபேஸ் வந்து ஸ்கேனிங் அப்படின்றது. ஸ்கேனிங் அப்படின்றது பேசிக்கலி என்னன்னா, நம்ம ஒரு வெப்சைட்டோ ஒரு சர்வரோ இல்லை ஒரு டார்கெட்டோட ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரானிக் டிவைஸோ இருக்கு அப்படின்னா அவங்களோட ஐபி அட்ரஸ் நம்ம தெரிஞ்சாலோ இல்லை அவங்களோட சர்வரோட அட்ரஸ் இல்லைனா வந்து அவங்களோட ஒரு டொமைன் ஹாஸ்ட் அட்ரஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அவங்களோட சர்வரில் இல்லை அவங்களோட டிஎன்எஸ் சர்வர்ஸ்லையோ இல்லை அவங்களோட ஒரு பர்டிகுலர் டிவைசஸ்லேயே இருக்கக்கூடிய வல்லபிலிட்டிஸ் அவங்க நெட்வொர்க் நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த நெட்வொர்க்கில் என்னென்ன வல்லபிலிட்டிஸ்லாம் இருக்குது, அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு சர்வீஸும் என்னென்ன போர்ட் நம்பர்ஸில் வந்து ரன் ஆகுது, அந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு எப்படி வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணணுமோ அதை வந்து நம்ம ஸ்கேனிங் மூலியமாக வந்து பண்ணணும். இப்போ நம்ம பாசிவாக வந்து ஃபுட் பிரிண்டிங் மூலியமாக பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அடுத்த ஃபேஸ் வந்து ஸ்கேனிங். இதுவும் கிட்டத்தட்ட இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான். பட் இது ஆக்டிவாக ஒரு அட்டாக் ஒரு டார்கெட் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட நெட்வொர்க் கூடயோ சர்வர் கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணி அது மூலமா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸ். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேதரிங் பொறுத்த வரைக்கும் பர்ப் சூட் அப்படின்ற ஒரு டூல் வந்து இருக்கு. ஸோ அந்த டூல் வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நான் காலி ஓப்பன் பண்ணிட்டு காலி வந்து லாகின் பண்ண போகிறேன். எஸ், லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டெர்மினல்லே பார்த்தீங்கன்னா there will be one tool known as burp suite. ஸோ அந்த டூல் தான் வந்து ஓப்பன் பண்ண போறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் மெனு போனீங்க அப்படின்னா கூட அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான டூல்ஸில் வந்து ஃபேவரட்ஸில் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இல்லை. ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் போனாலும் இருக்கும். ஓகே, சம் கைண்டாக வந்து ஒளிஞ்சிருக்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கலாம், இல்லை மேன் இன் த மிடில் அட்டாக்ல கூட வந்து இருக்கும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூலில் எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல, நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கேயே வந்து சர்ச் பண்ணலாம். பர்ப்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த டூல் வந்து கம்யூனிட்டி எடிஷன் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதாச்சும் வந்து இதுலேயே வந்து ப்ரீமியம் வெர்ஷன் அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரீமியம் வெர்ஷன்லாம் வந்து அவைலபிளாக வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து கம்யூனிட்டி எடிஷன், அதாவது ஃப்ரீயாக இருக்கும். சில ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காது, சிலதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பர்டிகுலர் சர்டிஃபிகேட் பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணால் அப்புறம் நம்ம ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம அவ்வளோ இன்டெப்த்தாக வந்து போகலாம். அதுபோல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்ப் சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ப்ரௌசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்பில்ட் ப்ரௌசர் மாதிரி. ஸோ அதை வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். நேராக நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும்.
வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட், டெம்பரரி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரன் ஆக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது ரெடி ஆனோடனே ஓப்பன் ஆனோடனே உள்ள வந்து ஓப்பன் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலியமா வந்து நம்ம பண்ண முடியும். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பாருங்க. டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம என்னென்ன ஸ்கேன் ஏதாச்சும் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம்னா அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் டேஷ்போர்டில். அடுத்து வந்து டார்கெட் அப்படின்றது. ஸோ இது எப்படின்றது இது ஒரு சைட். இப்போ வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன டேரக்டரிஸ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த டார்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணும். இந்த ப்ராக்ஸி நல்லா தான் சொல்கிறேன். அடுத்து வந்து இன்ட்ரூடர். இன்ட்ரூடர் அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து நம்ம இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல வந்து நம்ம உள்ள ஏதாவது இன்பில்ட்டா சேஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி அந்த ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை பண்ண முடியும். அடுத்து வந்து ரிப்பீட்டர். ரிப்பீட்டர் அப்படின்றது வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு விஷயத்தை நம்ம அனுப்பி வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம ரிப்பீட்டர்ல போட்டு செக் பண்ணலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் டூல். இதை தாண்டி வந்து நிறைய இருக்கு. கொலாபரேட்டர், சீக்வன்சர், டீகோடர் இப்பெல்லாம் நிறைய இருக்கு. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த 3 தான். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராக்ஸி பத்தி சொல்றேன். ப்ராக்ஸினா பேசிக்கலி என்னன்னா ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. இப்போ என்னோட லேப்டாப் இருக்கு. இப்போ நீங்க தான் சர்வர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டேரக்டா நான் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றேன். ஒரு வெப்சைட் வேணும்னா கேட்கறேன். இல்ல நீங்க ஏதோ ஷேர் பண்ணணும்னா எனக்கு ஷேர் பண்றீங்க. இதுதான் கம்யூனிகேஷன். இப்படி இல்லாம நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு பர்சன் வச்சுட்டு நான் அந்த பர்சன் கிட்ட பேசுறேன். அந்த பர்சன் உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க அந்த பர்சன் கிட்ட பேசுறீங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நடுவுல ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து நம்ம ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த பர்ப்சூட் டூல் வந்து ஒரு ப்ராக்ஸி மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ நான் ஒரு வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ப்ரௌசர் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இங்க இருக்கு. ஓகே, சம் கைண்ட் ஆஃப் எரர் வருது. நான் திரும்ப வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்றேன். ஓகே, இது வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. எஸ். ஸோ இந்த மாதிரி நான் பண்றது மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் ஒரு ப்ரௌசர்ல ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா டேரக்டா நான் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் இல்லாம இந்த ப்ராக்ஸி மூலியமா நான் ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் google.com அப்படின்ற அந்த வெப்சைட் வந்து போறேன். இப்போ நான் ப்ராக்ஸி எதுவும் நான் கான்ஃபிகர் பண்ணல. அப்போ நான் வெறுமனே google.comனு போடும்போது என்ன ஆகும்னா டேரக்டா அந்த google.com வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி தெரியுது. எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நான் வேற ஒரு வெப்சைட் இப்போ நம்ம ஒரு டெமோ வெப்சைட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டெமோ வெப்சைட் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். demo.testfire.net. எஸ், லோட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நெட் கனெக்ஷன் ஆக்சுவலி வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ ஸ்லோவா இருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இந்த வெப்சைட். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பர்ப்ஸ்க்குள்ள போயிட்டு இப்போ இந்த இன்டர்செப்ட் அப்படின்றது ஆஃப்ல இருக்கு. இது வந்து நான் ஆன் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். இப்போ ஆன் பண்ண என்ன ஆகும்? இங்கே போட்டுக்க பாருங்க. Request sent by the burp browser will be held here so that you can analyze and modify them before forwarding to the target server. அதாவது இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல என்ன விஷயம் பண்றோமோ அது டேரக்டா சர்வருக்கு போகாம இந்த பர்ப்சூட் என்ற ப்ராக்ஸி வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இங்க நான் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து டேரக்டா சர்வர்ல போய் மிக்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ மாடிஃபிகேஷன் தான் சொல்றேன்னா இப்போ நான் ஜஸ்ட் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்றேன். பட் இந்த பேஜ் லோட் ஆகாம எனக்கு வந்து இந்த இடத்துல காட்டுது பாருங்க பர்ப்சூட்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். இதுல வந்து எனக்கு என்ன வருது? என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? ஒரு HTML பேஜ் வந்து அக்செப்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஜேசேஷன் ஐடி ஒரு குக்கி வந்து இங்கே அவைலபிளாக வந்திருக்கு. இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார்வர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து இந்த வெப்சைட் வந்து இப்போ நமக்கு ரன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சைன் இங்கே இருக்கும் பாருங்க. ஸோ சைன் கொடுத்தோன்னே எனக்கு டேரக்டாக இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெட் ரெஸ்பான்ஸ் வந்து போகுது. ஏன்னா வந்து இப்போ நான் கெட் தானே பண்ண போறேன் அந்த வெப் பேஜை. என்ன பேஜ்னு பார்த்தீங்கன்னா login.jsp. ஸோ இப்போ எதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் இது காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லலாம். ஏன்னா பர்ப்சூட் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ண முடியும். அதில் வந்து இந்த ஃபுட் பிரிண்டிங்கும் நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது என்ன வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்குது அந்த வெப் பேஜ்லன்றதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதை ஃபார்வர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்கே லாகின்ல வந்து அட்மின் அப்படின்னு போட்டு நான் வந்து இப்போ லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது டேரக்டா வந்து லாகின் ஆகாம எனக்கு இந்த லாகின் ஐடிலாம் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்க, யூசர் ஐடி வந்து எனக்கு அட்மின் இருக்கு அண்ட் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் அட்மின் இருக்கு அண்ட் சப்மிட் இஸ் ஈக்குவல் டு லாகின் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போய் நான் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த அட்மின் எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் அங்கே வந்து என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டு இது வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் திரும்ப கேட்குது. ஸோ ஃபார்வர்ட் கொடுக்குறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். லாகின் ஃபெயில். ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தப்பு, அதாவது லாகின் ஃபெயில்னு வருது. இப்போ நம்ம ரெண்டுமே அட்மின்குள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 1 2 3 அங்கே வந்து அட்மின் இருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 2 3 அப்படின்னு நான் என்ட்ரு கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ அது இங்கே வரும். இப்போ இந்த 1 2 3 நான் எரேஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நீங்கள் அட்மின் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இப்போ நான் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். அகைன் வந்து செக் பண்ண சொல்லி இன்னொரு பேஜ் வந்து வரும். ஸோ அந்த பேஜ் கொடுத்தோடனே இப்போ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, லாகின் ஆயிடுச்சு பாருங்க.
ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா, பாப் சூட் மூலியமா நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும். இல்ல என்ன ஒரு வெப்சைட்ல நம்ம கெட் பண்றது மூலியமாவோ, இல்ல போஸ்ட் பண்றது மூலியமாவோ, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகுது அப்படின்றத நம்மளால ஃபெட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் எண்ட். ஸோ பாப் சூட் பத்தின ஒரு பேசிக் ஐடியா குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். பாப் சூட்ட நம்ம நெறைய விஷயம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம மேலும் சில விஷயங்கள பார்க்கும்போது, இந்த பாப் சூட்ட நம்ம இன்னும் இன் டெப்த்தா பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்கள மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்க மத்த சில பேருக்கு வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அடுத்த மாடியூல்ல உங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய். சியர்ஸ்.